வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு சுவையான டேஸ்டான வாட்டர்மெலன் ஜூஸ், தர்பூசணி பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நான் காட்ட போறேன். வாங்க சேனலுக்குள்ள போலாம். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஃப் வாட்டர்மெலன் நான் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலனில் நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது இந்த வாட்டர்மெலன். இதில் நிறைய வைட்டமின் இருக்குது, ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்குங்க. அது இல்லாமல் தண்ணி சத்து நிறைய இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் தண்ணி அதிகமாக குடிக்கவே மாட்டாங்க. இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் அதிகமாக அவங்க குடித்தாங்கன்னா உடம்புல தண்ணி சத்து அதிகமாக இருக்குது. நிறைய வைட்டமின் இருக்குது, ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு நல்லா இது இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஐட்டம். ஒரு ஆஃப் வாட்டர்மெலத்தில் கால் வாட்டர்மெலன் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா மிக்சியில் போட்டு இப்போ நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலத்தை மிக்சியில் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு தண்ணி ஊற்ற வேணாங்க. ஃபஸ்ட் அரைவேல் நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், முதல் அரைவை வச்சுட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக நான் 1 டம்ளர் பக்கம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கப்பில் இது ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். டைரெக்டாக இப்படியே கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு இதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக வரனால குடிக்க மாட்டாங்க. அதனால் வடித்து கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா குடிச்சுக்குவாங்க. வாட்டர்மெலன் நான் நல்லா ஐஸாக அரைச்சி நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஐஸ் க்யூப் போடல. ஐஸ் க்யூப் வேணுங்கிறவங்க ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.